ஹலோ நண்பர்களே, என்னடா இவ்வளோ நாளாக ஆளை காணோமே, ஒரு போஸ்ட்டு ஒரு வீடியோ கூட போடலையேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. எங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு, அதனால தான் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தது. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டுடலாம். இன்றைக்கி ஒரு டியூட்டி பார்ப்போமா. ஒரு ஈவினிங் டைமில் மதுரையில் போய் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, மதுரை தானேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா கரூரில் அவுட்டரில் ஃபுல்லாக கருன்னு வந்துட்டு இருந்தது. சரி செம்மையாக மழை பெய்யும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வாயை கூட முடியல, அதுக்குள்ளே காற்றடிச்சு ஒரு பேனரே சாஞ்சு போச்சு. சரி நல்ல வேலை, யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லை. நல்ல வேலை அந்த இடத்துல உள்ளே டேர்ன் ஆகிற இடம், யாராவது டூவீலரில் வந்துருந்தாங்கன்னா விழுந்திருக்கும் மேலே. ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்களும் வண்டி எடுத்தோம்னா ஒரே மழைங்க, செம்ம மழை. என்னால் வண்டியே ஓட்ட முடில. சென்ட்ரு லைன் பிடிச்சி தான் வண்டி ஓட்டினேன். நீங்கள் எப்போவுமே வண்டி ஓட்டும் போது ஹசார்டு லைட் போட்டுக்கோங்க, அதான் சேஃப்டி. அதுவும் இல்லாமல் என்ன தான் மழை, ரைட்டில் ஒட்டி போகாதீங்க. ரைட்டில் தான் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். அதுவும் இல்லாமல் மெயினாக ஆம்னி ஓட்டுறவங்க தண்ணியில் கண்டா விட்றாதீங்க, வண்டி ஆஃப் ஆயிரும். மற்ற வண்டிலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, தண்ணியில் விட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி ஹசார் லைட் போட்டுக்கோங்க, வைப்பர் போட்டுக்கிட்டு பொறுமையாக ஒரு 60லே மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா சேஃபாக வண்டி ஓட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் 2 கையும் ஸ்டேரிங்கில் தான் இருக்கணும். ஸ்டேரிங்கை விட்டு நீங்கள் எங்கேயாவது அசால்ட்டாக நீங்கள் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா விபத்து நடக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. சரி, எது வரைக்கும்னா கரூர்லேருந்து ஆண்டிப்பட்டி கோட்டை அந்த டோல் வரைக்கும் இருந்ததுங்க. அப்படியே மலை, அப்படியே ஒரு வியூ பார்த்தேன் பாருங்கள். அந்த ரெங்கமலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை, அந்த மலையில் அப்படியே ஃபுல்லாக மேகம், அப்படியே செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே வந்துட்டேங்க. சிட்டிக்குள்ளேன்னா ஃபஸ்ட்டு திண்டுக்கல் ரைட்டில் எடுத்தாச்சு. வந்தவொடனே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு 3 கிலோமீட்டர் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா முஸ்தபா சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. அதில் எல்லாமே சீப்பஸ்ட்டு பெஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி இருந்ததுங்க. அந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா கசாட்டா ஒன்று வாங்கினேன். கசாட்டா விலை பார்த்திங்கன்னா 25 ரூபா தாங்க. 25 ரூபாய்க்கு சூப்பராக இருந்துச்சுங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த முஸ்தபான்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஒன்று சொன்னேன் இல்லைங்க, அதோட விலைப்பட்டியல் மட்டும் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். கண்டிப்பாக இந்த சைடு போனீங்கன்னா கரூர் போகிறவங்க திண்டுக்கல்லில் இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாங்க, பெஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்த வழியாகவே போய் பைபாஸ் பிடிச்சி அப்படியே கரூர் வந்துக்கலாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம்.